வைத்திலிங்கம் போகும்போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறாரு. பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, என்ன பிரச்சனை, ஏன் அவரை விட்டுட்டு வந்தீங்க? அவர் தன்னுடைய கோபத்தையோ இல்லை ஒரு அதிருப்தியோ வெளிப்படுத்தல. அப்போ இதில் ரொம்ப முக்கியமான வார்த்தை என்பது அந்த கால தாமதம். செங்கோட்டையன் அவர்களே சொல்லியிருந்தாரு சார் சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில், ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் உங்க கூட்டணிக்கு வருவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஓபிஎஸ்க்கு போயிட்டு 20 சீட்டு உங்களுக்குன்னா 20 சீட்டுக்கு ஓபிஎஸ்க்கு போடுறதுக்கு ஆள் இருக்கா? அதான் ஒவ்வொரு திமுகவுக்கு போறாங்களே. எனக்கு தெரிஞ்சு ஓபி ரவீந்திரநாத் எங்கன்னா போய் சேர்ந்துருவார். ஓபிஎஸ்க்கும் இதே ஆப்ஷன் இருந்தது. நீங்கள் ஒரு கட்சியை தொடங்குங்க, இல்லை நீங்கள் ஒரு இயக்கத்தை தொடங்குங்க, ரெட்டலையில சீட்டு நான் தரமாட்டேன், நான் வேணான்னு சொல்லலை, என்னோட வேணாம், திமுக வீழ்த்துறது தான் உங்கள் லட்சியம், உங்கள் நோக்கம்னா வேற வழி இருக்கு, அதை ஓபிஎஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரையிலும் என்னன்னா, டிடிவி தினகரன் நம்மளோட வெற்றிக்கும் முக்கியம், திமுக வீழ்த்தணும்னா அப்போ ஒன்று சேரணும் அப்படின்னு அந்த புரிதல் போறாரு. அப்போ எல்லாம் என்ன சொன்னாங்க, அவர் அடமுடிக்கிறாரு, ஒத்துக்கல, சேர்த்துக்கல, அப்படி கிடையாது. ஹி வாஸ் வெயிட்டிங் அண்ட் வாட்சிங். அதே மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணியை தென் மாவட்டங்களில் வலுவடைய செய்வாங்க. அப்போ அவங்க ஒரு கிராஃபிக் வந்துட்டாங்க. பிரேமலதா விஜயகாந்த் இதுக்கு மேலேயுமே வந்து 2 சைடு பேசிக்கிட்டு சீட்டு அதிகமாக கேட்டால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் ஓபிஎஸ் எப்படி போன தேர்தல் இது நடந்தது. அப்படி நம்பர் கால்குலேஷன் போட்டாலுமே தேமுதிக உள்ள வரணும், தேமுதிகவும் அதிமுக சேர்ந்து தான் அந்த தேர்தலை சந்திச்சாங்க. இந்த பக்கம் அன்புமணி ராமதாஸ் வந்துட்டாரு, ஆனால் ராமதாஸ் அவர்கள் வரல. இவங்க 2 பேருடைய நிலைப்பாடு இருக்கு. இங்கே பிரச்சனை என்னன்னா, விஜய் குறுக்கில் இருக்கிறதுனால தான் இது எப்படி போகுதுன்றது தெரியல. விஜய் இல்லைன்னா தமிழ்நாடு பழைய ஸ்டைல் போயிடும். இவர் அமித்ஷா வர்றதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருந்தாருன்னா வெறும் அதிமுக விஜய் கூட்டணி கொண்டு தயாராக. விஜய் என்ன பண்ணிட்டாரு, தன்னை முதலமைச்சராக நினைத்து கொண்டு இப்போ விசாரணை ஆணையம், ஹைகோர்ட்டு, லோயர் கோர்ட்டு, சிபிஐ, அதுக்கப்புறம் இப்போ என்ஐஏ வேற வரப்போகுதுன்றாங்க. அப்போது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு 80 தொகுதி திமுகவும் அதிமுகவும் பிரிச்சுக்கும், இல்லை ஒரு 100 தொகுதி திமுகவும் அதிமுகவும் பிரிச்சுக்கும். மிச்சம் இருக்க 134 தொகுதிக்கு தான் எலெக்ஷனே நடக்கும். பட் ஆனால் ஒருவேளை தேமுதிகவோ இல்லை ராமதாஸ் அவர்களோ திமுக கூட்டணியில் போய் இணைகிறாங்க அப்படின்னா, அங்கே ஏற்கனவே ரொம்ப குளறுபடிகள் நிறைய இருக்குல்ல சார், சீட்ல பேரம் பேசுறது, அதில் சிக்கல் வந்துடாதா? திமுக சிக்கல் வராது, ஆட்சியே போயிடும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஓபிஎஸ் ஆதரவாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான திரு வைத்திலிங்கம் அவர்கள் போய் திமுகவில் இணைஞ்சிருக்காரு. அண்ட் இன்னொன்று எதிர்பார்க்கப்படாது அப்படின்னு கூட சொல்லலாம், டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் போய் இணைஞ்சிருக்காங்க. என்டிஏ கூட்டணி வருகிற 23ஆம் தேதி பிரதமர் அவர்கள் தமிழகம் வரும்போது ஒரே மேடையில் முழுமையடையும் அப்படின்றதையும் சமீப காலங்களில் நம்ம பலரும் சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். இந்த நிகழ்வுகளை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? கூட்டணி இதோட முழுமை அடையுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, இல்லை வைத்திலிங்கம் திமுகவில் போய் இணைஞ்ச மாதிரி ஓபிஎஸ் அவர்களும் திமுகவில் போய் இணைவார் அப்படின்ற எதிர்பார்ப்புகளும் இருக்கலாமா? ஒரு பெரிய நீண்ட கேள்வி. முதல்ல வந்து என்டிஏ கூட்டணி என்பது பலமாகி கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் பலமாகுது. ஒரு காலத்தில் வந்து வெறும் பாரதிய ஜனதா கட்சி ஒண்டி தான் இருந்ததுன்ற மாதிரி அன்றைக்கி தேதியில் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் இருந்தாங்க. அப்புறம் அன்புமணி ராமதாஸ் வந்து சேர்ந்துருக்கிறாரு. இப்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அப்போ இதை எப்படி நம்ம பார்க்கணுன்னா, போன முறை வந்து வாங்கின அந்த 18% ஒன்று பற்றி என்டிஏல வாங்கினதா அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருப்பாங்க. திமுக வந்து இந்த சதவீதம் வாக்கு வாங்கியிருந்தது, அதிமுக 21% வாங்கியிருந்தது. அப்போ இதெல்லாம் சேர்த்தா 38 விழுக்காடு வருது அப்படின்னு வந்து அமித்ஷா சொல்லியிருப்பார். ஸோ அமித்ஷாவோட அந்த இலக்கு வந்து 38% என்பது இருந்தது. அப்போ அந்த 38% எட்டுறதுக்கு அரித்மெட்டிக்காக, அதாவது கூட்டணி கட்சிகள் சார்பாக அதை எப்படி எடுக்கணும் அப்படின்றத நோக்கி அவங்க பயணம் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு பார்வை. திமுகவை பொறுத்தவரையில் என்னென்னா, நம்ம வந்து ஆளுகின்ற கட்சியாக இருக்கும். பொதுவாக ஆளுகின்ற கட்சிக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு எதிர்ப்பு என்பது இருக்கும். எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அது ஆண்ட கட்சி என்றால் மக்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ, இல்லை காவல்துறை மூலமாகவோ, இல்லை மற்ற விலைவாசி மூலமாகவோ ஒரு எதிர்ப்பு என்பது இருக்கும். ஸோ அப்போ அந்த எதிர்ப்பு, அந்த ஆன்டி இன்கம்பன்ஸை எப்படி சரி செய்கிறது அப்படின்றதுல முதல்வர் வந்து ரொம்ப கவனமாக என்ன பண்ணுறாரு, இந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறது. இன்னும் அதாவது ஒரு காலத்தில் தகுதி இல்லை, ஆனால் இப்போ புதுசாக அவங்களுக்கு தகுதி வந்துச்சு. ஒரு காலத்தில் பொங்கலுக்கு காசு கொடுக்கல, ஆனால் இப்போ வந்து பொங்கலுக்கு இனிக்கணும், ஏன்னா தேர்தல் வருது. அப்போ தேர்தல் நேரத்தில் இந்த தேர்தல் பயம் என்பது ஒவ்வொரு கட்சி தலைமைக்கும் வந்துச்சு. உள்ளுக்குள்ளே எல்லாருக்குமே வந்து ஒரு தேர்தலில் பயம் இருக்குது. மக்கள் வந்து நமக்கு ஓட்டு போடுவாங்களா, இல்லை நம்மளை தண்டிச்சிருவாங்களா, இல்லை நம்மளை ஞாபகம் வச்சுக்குவாங்களா அப்படின்ற அந்த புள்ளியில் வந்து அஇஅதிமுகவும் திமுகவும் நோக்கி போகிறது. இப்போது 3வது வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ஒரத்தநாடு சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் வந்து வைத்திலிங்கம் போய் சேர்ந்திருக்கார். இப்போது ஓபிஎஸ் அவர்கள்கிட்ட இருந்த அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தராக விலகி என்ன பண்ணுறாங்கன்னா போய் திமுக கிட்ட சேர்றாங்க. ஆனால் அந்த இயக்கத்துக்கு தலைவராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கி கிட்டத்தட்ட தனித்து விடப்பட்டிருக்காரு.
இதில் என்ன பிரச்சனைனா வைத்திலிங்கம் போகும்போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறாரு. பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க என்ன பிரச்சனை, ஏன் அவரை விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னும் போது அவர் தன்னுடைய கோபத்தையோ இல்லை ஒரு அதிருப்தியோ வெளிப்படுத்தலை. அப்போ என்ன சொன்னார்னா அண்ணன் வந்து முடிவெடுக்கிறதுல நேரம் தாமதம் பண்ணுறாரு, காலதாமதம் நிறைய பண்ணுறாரு, அதனால தான் ஏன்னா தேர்தல் வருது அப்படின்னு. அப்போ இதில் ரொம்ப முக்கியமான வார்த்தை என்பது அந்த காலதாமதம். ஒரு தேர்தல் நேரத்திலயோ இல்லை தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறவங்க சும்மா வீட்டிலேயே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறது, ஒரு போட்டி அரசியல் பண்ணாமல் போகிறது, இல்லை ஒரு எதிர்ப்பு அரசியல் காட்டாதது, இல்லை மக்கள் பிரச்சனையை பேசாதது, மக்களுக்கு ஆதரவாக ஒரு போராட்டமோ இல்லை வந்து ஒரு 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 பிரச்சாரமோ முன்னெடுக்கலைன்னா இதுதான் நிலைமை. உங்கள் கூட இருக்கிறவங்க ஒவ்வொருத்தராக போயிடுவாங்க. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ்க்கு நடக்கிறது நாளைக்கு தாவேக தலைவர் விஜய்க்கும் நடக்கும். ஏன்னா விஜய் அவர்களும் மக்களை போய் சந்திக்கிறதுல ஒரு அடிக்கடி பொதுக்கூட்டம் போகிறதுல கட்சியை வந்து நீங்கள் நீரோட்டமாக வச்சுக்கணும். ஒரு கட்சியை வந்து நீரோட்டமாக இருக்கும், 4 கட்சிக்காரங்க வரணும், போகணும், கட்சி நிகழ்ச்சிகள் நடத்தணும், கட்சி சார்பாக பொதுக்கூட்டம் போடணும், பிரச்சாரம் பண்ணணும். அந்த வேலைகள்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த கட்சி நீரோட்டமாக இருக்கும். இப்போ தாவேக்காவை பொறுத்தவரை என்னென்னா இது புதிய கட்சி அப்படின்றதுனால இந்த பிரச்சனைகள் வந்து உடனே வராது. ஓகே, தேர்தலுக்கு ஒருவேளை தேர்தலில் தாவேக்கா நல்லா செயல்பாடு பண்ணலைன்னா தாவேக்காவில் இருக்கிற கட்சி எந்த கட்சி ஜெயிக்குதோ இல்லை எந்த கட்சி நல்லா இருக்கோ அந்த கட்சியை நோக்கி அங்கேருந்து பயணம் பண்ணாரு. இது புதுசாக நம்ம எதுவுமே சொல்ல. இது வந்து கட்சிகளுக்கு பேர் மாறிக்கிட்டு இருக்கும். நீங்கள் ஒரு 50 வருஷம் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா ஜனதா கட்சியில் வந்து காங்கிரஸ் போயிருப்பாங்க, காங்கிரஸ் வந்து திமுக வந்துருவாங்க, திமுக வந்து அதிமுக பிரிஞ்சிருக்கும், அதிமுகவில் வந்து மதிமுக போயிருப்பாங்க, திமுக வந்து மதிமுக அதிகமாக போயிருப்பாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து இங்கே வந்திருப்பாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து அதிகமாக இருக்காது, திமுக வந்து விசிக பிரிஞ்சு போயிருக்கோம், காங்கிரஸ் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் வந்திருக்கும், தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து திரும்பி மறுபடியும் காங்கிரஸ் போயிருப்பாங்க, காங்கிரஸ் வந்து டிஎம்கே போயிருப்பாங்க, அப்புறம் டிஎம்கேலேருந்து அதிமுக வந்திருப்பாங்க, இல்லை அதிமுகலேருந்து அதிகமாக டிஎம்கே போயிருப்பாங்க, அதிமுகலேருந்து பிஜேபிக்கு போயிருப்பாங்க, அப்புறம் பிஜேபியிலேருந்து காங்கிரஸ்க்கு வந்திருப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கும். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா அந்த கட்சியினுடைய அந்த செயல்பாட்டில் சிக்கல்கள் வரும்போது ஆதாயம் இருந்ததுன்னா அந்த கட்சியில் இருப்பாங்க. இப்போ ஓபிஎஸ் அவர்கள்கிட்ட இருந்தவங்க ஆதாயம் இல்லைன்ற காரணத்தில் புரிதல் வந்து மனோஜ் பாண்டியன் போனார். அதுக்கப்புறம் இப்போ ஒரத்தநாடுல இவர் மனோஜ் பாண்டியனாச்சும் பரவாயில்ல, இவரை பொறுத்தவரைக்கும் தஞ்சாவூரில் வந்து அந்த கட்சியை வந்து வலுவாக வைத்துக் கொண்டிருக்கிறார் வைத்திலிங்கம். இப்போ ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி வந்து திமுகவுக்கு வந்து கொஞ்சம் சாதகமான ஒரு சூழ்நிலை மாறதுக்கு வாய்ப்பு. அவர் நிற்கிறாரு அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் சொந்த செல்வாக்கு இருக்கும். அதனால ஓபிஎஸ்க்கு இது ஒரு பெரிய பின்னடைவு. அது எந்த அளவுக்கு பின்னடைவுனா இவரை நம்பி வந்தவங்களும் இவர் காப்பாற்றலை, இவர் என்றைக்குமே வந்து ஒரு நிலையான நிலைப்பாடு எடுக்கலைன்ற அந்த பிரச்சனை ஃபர்ஸ்ட்லேருந்தே இருக்குது. ஒரு காலத்தில் வந்து அமைச்சர்களே வந்தாங்க. உதாரணத்துக்கு மாஃபாய் பாண்டியராஜன் வந்தார், அவர் பள்ளிக்கல்வித்துறை இருந்தது, இவர் திருப்பி துணை முதல்வராக ஆகிறார். ஆனால் மாஃபாய் பாண்டியராஜனுக்கு உரிய அந்த அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்க முடியல. அப்போ மாஃபாய் பாண்டியராஜன் எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆதரவாளராக மாறுறாரு. அது மாதிரி அன்னைக்கு அந்த எம்எல்ஏகளை காப்பாற்ற முடியல. அதுக்கப்புறம் சரி மறுபடியும் திருப்பி தர்ம யுத்தம்லாம் பண்ணிக்கிண்ணி போராட்டம்லாம் பண்ணிக்கிண்ணி ஒரு அளவுக்கு ஒரு கட்சியை வந்து இது பண்ணணும்னு பார்த்தாரு. கட்சி நிர்வாகிகளும் நிறைய பேர் ஒவ்வொருத்தராக உதாரணத்துக்கு புகழேந்தி அவரை வந்து நீக்கிறாங்க, ஆனால் இவரை எதுவுமே எதிர்க்கல, அவரோட ஆதரவாளராக இருக்காரு. அந்த மாதிரி நிறைய பேர் இழந்துட்டு அது தொடர்கதையா. போன வாரம் ஜேசிடி பிரபாகரை புதுசாக வந்த தாவேக்காக்கு இழக்கிறார். அப்போது இவர் வந்து ஒரு சில விஷயத்தை இவரும் அடம் பிடிக்கிறார். இதில் எடப்பாடி பழனிசாமியும் அடம் பிடிக்கிறாரு, அவரும் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதில் வந்து எனக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு என்னன்னா, இன்னைக்கு டிடிவி தினகரன் வேணும்னு சொல்லிட்டு கூட்டணிக்கு ஒத்துக்கிறாரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி. என்டிஏல வந்து டிடிவி வரக்கூடாதுன்னு இவர் அடம் பிடிச்சா அதை மீறி அமித்ஷாவில் சேர்க்க முடியாது. அப்போ டிடிவி தினகரன் அவர்கள் வரட்டும், எனக்கு அதில் பிரச்சனை இல்லை, உங்கள் கூட்டணியில் நீங்கள் சேர்த்துக்கங்க அப்படின்றாங்க. சேர்ந்த உடனே இவர் வாழ்த்து போடுறாரு எடப்பாடி பழனிசாமி. அது உடனே அவரு திருப்பி நெஞ்சாந்த நன்றின்னு அவரும் வாழ்த்து போடுறாரு. இதெல்லாம் நடக்குது. பங்காளி சண்டை தான் நாங்க பிறகு பாத்துக்கிறோம், தேர்தல் வரைக்கும் ஒத்தி வைக்கிறோம்னு சொல்றாங்க. ஒரு சமரசம் வந்துருச்சு. சமரசம் இல்லைங்க, சமரசத்தை தாண்டி இது வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களோ அதிமுக தொண்டர்களோ ரீசார்ஜ் ஆயிடுவாங்க. ஒரு தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 2 கட்சிகள் கூட்டணி பிரிஞ்சிருக்கிற கட்சிகள் கூட்டணி சேருதுன்னும் போது தொண்டர்களுக்கு எங்கேயுமே பிரச்சனை கிடையாது, தலைவர்களுக்கு தான் பிரச்சனை. தொண்டர்களை பொறுத்தவரைலாம் எங்களுக்கு வந்து இப்போ 2 பேருக்குமே அம்மாவோட படத்தை வச்சுக்குவாங்க, ஜெயலலிதாவோட படத்தை, எம்ஜிஆரோட பேனரை போட்டுக்குவாங்க, அதிமுக வேஷ்டி கட்டிக்குவாங்க. தொண்டர்களை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை கிடையாது, சேர்ந்து செயல்படுவாங்க. அது வந்து என்ன ஆகுனா திமுகவுக்கு ஒரு நிறைய தொகுதியில் நெருக்கடி கொடுக்கும். போன வாட்டி வந்து 20 to 30 சட்டமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பிரிஞ்சதுனால தான் அதிமுகவோட வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்பட்டது. அப்போ அந்த கட்சி திருப்பி வருதுன்னும் பொழுது அவங்களுக்குள்ள ஜெல்லா வருது, ஒரு வாரத்தில் ஜெல்லாயிடுவாங்க. இப்போ தலைவர்களே வந்து இந்த அளவுக்கு பேசுறாங்க, நாங்கள் பார்த்துக்கோன்றாங்க அப்படின்னும் போது தொண்டர்கள் உடனே ஜெல்லாயிடுவாங்க. அது ஒரு ஆர்கானிக்காக இருக்கும் கூட்டம். ஓபிஎஸ்க்கு நெருக்கடி தான். ஓபிஎஸ்க்கும் இதே ஆப்ஷன் இருந்தது, நீங்க ஒரு கட்சியை தொடங்குங்க, இல்லை நீங்க ஒரு இயக்கத்தை தொடங்குங்க, ரெட்டலையில சீட்டு நான் தரமாட்டேன், அது முடிஞ்சு போச்சு. ஏன்னா நீங்க வழக்கு போட்டிருக்கீங்க, வழக்கு நிலுவையில் இருக்கு.
நீங்கள் வந்து நான் இன்னைக்கு சமரசம் பண்ணீங்கன்னா நாளைக்கு எனக்கு பிரச்சனை. இன்னொன்று நீங்கள் கட்சிக்காரர்களையோ கட்சியையோ நீங்கள் பெருசாக காப்பாற்றலை. நான் வேணான்னு சொல்லலை, என்னோட வேணாம். திமுக வீழ்த்துறது தான் உங்கள் லட்சியம், உங்கள் நோக்கம்னா வேற வழி இருக்குது. அதை ஓபிஎஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. ஓகே, போட்டி பொதுக்குழு சரி, எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தணும்னா அவர் போட்டி பொதுக்குழு போட்டிருக்கணும், அவர் தரப்புல சட்டமன்ற உறுப்பினர்கள் இழுத்துருக்கணும், மாவட்ட செயலர் இழுத்துருக்கணும். எதுவுமே பண்ணலை. பொதுக்குழு செயற்குழுவிலேயே 5000 பேர் தான். அப்போது அந்த 5000 பேரை அவர் வசப்படுத்த தவறி விட்டார். ஆனால் தொடர்ந்து சட்ட போராட்டம், லோயர் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, எலெக்ஷன் கமிஷனு, திருப்பி ரிப்பீட்டு, லோயர் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, எலெக்ஷன் கமிஷன் ரிப்பீட்டு. இதையே பண்ணி 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 கூட இருந்தவங்களாம் டயர்டாகி அப்பா போதும்பா நான் திமுகக்கே போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது வந்து இதுக்கும் வழிகாட்டி அவர் தான். ஏன்னா இவரே போய் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வந்தார். ஓகே, இனிமேல்ட்டு ஓபிஎஸ் அவர்கள் காலதாமதம் பண்ணாமல் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தால் அவர் தப்பிப்பார். இல்லை அந்த காலதாமதம் அப்படிங்கிறதுக்கான ரீசன் ஏதாவது ஒன்று இருக்குல்ல? ஒன்று இவர் அயர்ந்து போயிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை ஏதோ ஒரு வகையில் அதிமுகவை நினைச்சிருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையா, இல்லை தொடர்ந்து பாஜகவை நம்பியே ஒரு கம்ஃபர்டபுளான அரசியல் பண்ணிடலாம்னு நினைக்கிறாரா? மூணாவதாக சொன்னீங்களே அதுதான் உண்மை. அவர் வந்து தன்னை நம்பி அரசியல் பண்ணலை, மக்களை நம்பி அரசியல் பண்ணல. இந்த ரெண்டுமே பண்ணல. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் மக்களை நம்பி அரசியல் பண்ணியிருந்தா அவருக்கு செல்வாக்கு இருந்திருக்கும். செல்வாக்குனால மேபி ஜெயிச்சிருக்கலாம். பாஜகவை நம்பி போனார். அவர் என்ன சொல்லியிருக்கணும், நான் நிற்கிறேன், பலாப்பழத்துலேயோ ஏதோ சின்னத்தில் நிற்கிறேன், ஆனால் நான் ஜெயித்தேன் இல்லை நான் தோத்துட்டா கூட என்ன மத்திய அமைச்சர் ஆக்கியிருக்கேன் நான். ஏன்னா உங்களுக்கு யாரும் ஜெயிக்கலை, அன்றைக்கி தான் அவர் சாய்ஸ். அப்போ அவருக்காகவும் பேச மாட்டார், அடுத்தவங்களுக்காகவும் பேச மாட்டார். அப்போ ஓபிஎஸோட அரசியல் நிலைப்பாடு அது. இந்த மாதிரி இருக்கிறவங்கள தமிழக மக்களும் சரி கட்சிக்காரங்களும் விரும்ப மாட்டாங்க. கட்சிக்காரர்னவங்க தன்னோட தொண்டர்களோ தன்னை நம்பி வந்தவங்கள பாதுகாக்கிற ஒரு கேடயமாக இருக்கும். அவர்களுக்கு பொறுப்பு இருக்கணும், அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு வருமானம் இருக்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. இதுதான் அரசியலில் நிறைய பேர் போகிறது. குறைந்தபட்சம் அதை கூட பண்ண முடியல, அதை கூட காப்பாற்ற முடியலன்னா நான் எதுக்கு உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சிக்கு போயிடுவாங்க. இன்றைக்கி அவர் வந்து ஆல்ரெடி ஹஸ் லாஸ்ட் டைம். இப்பொழுது வந்து அவர் இனிமேல் அடலாம் பிடிக்காம யாருன்னா ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா அதை கேட்டுக்கிட்டு அமைதியாக போயிட்டாருன்னா இருக்கிறத அவர் காப்பாற்றலாம். இல்லை அப்படின்னா, ஏன்னா இப்போ ஓபிஎஸ் வந்து என்ன ஒரு 3 சீட்டு இல்லை 4 சீட்டு அவ்வளோதான் அவரோட நிலைமை. அதுக்கு மேலே அவர்கிட்ட வேட்பாளர் போடுறதுக்கோ அவருக்குன்னு இயங்குறதுக்கோ ஒன்றும் இல்லை. அப்போ கும்பலில் சேர்ந்துட்டார் அப்படின்னா அது ஒரு கட்சியோட இணைப்பாகவோ இல்லை என்டிஏன்ற ஒரு பெரிய பர்ஸ்பெக்டிவ்குள்ளே வந்துடுவார். இதற்கப்புறமா வந்து துரோகிகள் எதிரிகள் அப்படின்னு போயிட்டா பஸ் எடுத்துன்னு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அதிமுகவுக்கு இதுக்கு மேலே யாரும் தேவையே இல்லை, இது போதுன்ற மனநிறைவோடவே அவங்க செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க எதிர்பார்த்ததும் பிரதமர் மோடி வரும்போது பாட்டாளி மக்கள் கட்சியையும் அமமுக முன்னேற்ற கழகத்தையும் உட்கார வைக்கணும். அது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. இப்போ பச்சைமுத்து அவர்கள், ஐஜேகே பாரிமுத்து, அப்புறம் ஏசி சண்முகம் போன்றவர்கள், ஜான் பாண்டியன் போன்றவர்கள் எல்லாம் வந்து கிருஷ்ணசாமி போன்றவங்களாம் கிட்டத்தட்ட அந்த கூட்டணியில் தான் இருக்கிறன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பழைய என்டிஏ இதில் யார் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ன்ற அந்த தனி நபர் இல்லைன்ற மாதிரி தான் ரீட் ஆகும். செங்கோட்டையன் என்ற அந்த தனி நபர் இல்லை. 2 சட்டமன்ற தொகுதி அவங்களுக்கு இப்போ பிரச்சனை, இன்னொரு 2 சட்டமன்ற தொகுதி பிரச்சனை. அது எதுன்னா ஒருத்தநாடும் மனோஜ் பாண்டியன் போனது. இதில் மனோஜ் பாண்டியன் போனது வந்து ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது. அவங்க அங்கே மாற்று வேட்பாளர் கூட போட்டு நிறுத்திக்குவாங்க. ஏன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த இடத்துல அதிக வாக்கு வாங்கியிருக்கு. ஒருத்தநாடுலேயும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிக வாக்கு வச்சிருந்தாலும் கூட பட் வைத்தியலிங்கம் அவருக்குன்னு சொந்த செல்வாக்கு கொஞ்சம் தனிநபர் செல்வாக்கு. செங்கோட்டையனை பொறுத்தவரை தனிநபர் செல்வாக்கு இருக்குது. பட் அந்த ஜோனு வந்து எடப்பாடி பழனிசாமியோட ஜோன் ஆயிடுச்சு. அதனால் அங்கே வந்து ஒரு பிரச்சனை. ஆனால் இது வந்து ப்ராப்ளம் தான், ப்ராப்ளம் இல்லைல்ல. இது வந்து எப்படின்னா தொகுதி ரீதியான பிரச்சனைகள். இது வந்து ஒரு மண்டல ரீதியான பிரச்சனையோ. இப்போ வைத்தியலிங்கம் போனதுனால திமுக வந்து ஆல்ரெடி அவங்க டெல்டாவில் நல்லா தான் இருக்காங்க, டைட்டாக இருக்கிற ஏரியாவை இன்னும் டைட் பண்ணுறாங்க. தாவேக்காக்கு இதில் பிரச்சனைகள் இருக்கு. இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் சொன்ன அந்த தனிநபர்கள் செங்கோட்டையனாக இருக்கட்டும், இல்லை வைத்திலிங்கமாக இருக்கட்டும், மனோஜ் பாண்டியனாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் போனாலும் கூட டிடிவி தினகரன் அப்படின்ற ஒரு கட்சி அங்கே போய் இணையும் போது அது ஆட் ஆன் பெனிஃபிட் தானே? கண்டிப்பாக ஆட் ஆன் பெனிஃபிட் தாங்க. ஏன்னா கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அவங்க இல்லை இவங்க கூட. அதாவது இவங்களோட வாக்கு வங்கியிலேருந்து தான் அவங்க பிரித்தாங்க. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வெற்றி விகிதாச்சாரம் என்பது 3லேருந்து 4 விழுக்காடு. அதில் 2 விழுக்காடு அதிமுக பெற்றிருந்தா கூட அது டை. ஆனால் அமமுக முன்னேற்ற கழகம் நிறைய இடத்துல வந்து 4லேருந்து 5 விழுக்காடு வாங்கி வச்சுருந்தாங்க. அதை சேர்த்துருந்தா மேபி அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கலாம், திருப்பியும் அதிமுகவை கூட ஆட்சிக்கு வந்திருக்கும். அப்போது அது ப்ராபபிலிட்டியை பார்க்கும்போது இருந்தது. அப்போ திருப்பி இங்கேருந்து பிரிஞ்சு போன ஒரு கட்சியாவோ இல்லை ஒரு இயக்கமாவோ திருப்பி தாய் கழகத்துக்கு வருதுன்னும் பொழுது கண்டிப்பாக அது அவங்களுக்கு ப்ளஸ்ஸு தான். அதாவது என்னென்னா
இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா ராமநாதபுரம்லாம் ஃபஸ்ட்டு வந்து அதிமுகவுக்கு வந்து டிடிவி அவர்களால் பெரிய பாதிப்பு இருந்தது. அதேமாதிரி சிவகங்கையிலையும் பெரிய பாதிப்பு இருந்தது. இப்போ அந்த இடம் அதேமாதிரி தேனி, அந்த இடம் ராமநாதபுரம், இதெல்லாம் வந்துட்டு இப்போ டிடிவி தினகரன் வந்தோம்னா அவங்களுக்கு செட்டில் ஆகுது. அப்போ எங்கள் தென் மாவட்டத்துலேருந்து வீக்கு சொன்னீங்க, தென்காசியில் வீக்கு, இப்போ நாங்கள் அதை டைட் பண்ணிட்டோம். அப்புறம் வட மாநிலத்தில் வீக்கா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, அப்புறம் கொங்குல வீக்கா இல்லை ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ என்ன வேணும், வேறு எங்கெங்கெல்லாம் இதாக இருக்கோ அந்த இடத்துலலாம் பிஜேபியை போட்டு டைட் பண்ணுவோம். அப்போது ஒவ்வொரு கான்ட்ரிபியூஷன் வருது இல்லைங்களா, 4 பெரிய கட்சிகள் வருது இல்லையா. பாரதிய ஜனதா கட்சி அசுர பலத்தில் இருக்குது, வாக்கு விகிதாச்சாரத்தை விட்டுருங்க. பட் தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷனை தாண்டி இடி, அமலாக்கத்துறை, இது மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அதிமுக மூலிமா திமுகவை டைட் பண்ணுறதுக்கு அது பயன்படும். திமுக பொறுத்தவரை பிரச்சாரம் பண்ணுறதுக்கோ வேட்பாளர் போடுறதுக்கோ அதிமுகவுக்கு இன்றைக்கி ப்ராப்ளம் கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை வட தமிழ்நாட்டில் அதிமுகவை வலுவடை செய்வாங்க. அதேமாரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணியை தென் மாவட்டங்களில் வலுவடைய செய்வாங்க. அப்போ அவங்க ஒரு கிராஃபுக்கு வந்துட்டாங்க. பிரேமலதா விஜயகாந்த் இதுக்கு மேலேயுமே வந்து 2 சைடு பேசிக்கிட்டு சீட்டு அதிகமாக கேட்டால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் ஓபிஎஸ் எப்படி போன தேர்தல் இது நடந்தது. ஆமாம், அதே நிலைமை இந்த வாட்டியும் டிஎம்டிகேக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் அந்த டைம் இஸ் கோல்டன். தேர்தல் நேரத்தில் நீங்கள் ரொம்ப நேரம் காலதாமதம் பண்ணிங்கன்னா நிறைய விஷயம் உங்கள் கையில் இருந்து அப்படியே நழுவி போகும். உதாரணத்துக்கு விஜய் அவர்கள் இன்னொரு எடுத்துக்காட்டு, என்டிஏ கூட்டணியில் வாங்க வாங்க வாங்கன்னு கரடியாக கத்தி கூப்பிட்டுட்டுறேன். என்டிஏ கூட்டணி கூட கிடையாது. உதாரணத்துக்கு இவர் அமித்ஷா வர்றதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருந்தாருன்னா வெறும் அதிமுக விஜய் கூட்டணிக்கு ஒண்டி தயாராக இருந்தாங்க. இப்போ அன்னைக்கு தேதியில் அதுக்கப்புறமா கூட பவன் கல்யாண் மாடல் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு விஜய் வந்திருந்தா விஜய்க்கு கொஞ்சம் சீட்டை கொடுத்துட்டு பிஜேபிக்கு குறைச்சி கொடுத்துட்டு வேற யாருமே சேர்த்துருக்க மாட்டாங்க. இந்த இப்போ இருக்கிற அதிமுக ப்ளஸ் விஜய் ப்ளஸ் பிஜேபி போதும், இல்லை ஏடிஎம்கே ப்ளஸ் விஜய் அதுவும் போதும்னு இருந்தாங்க. விஜய் என்ன பண்ணிட்டாரு, தன்னை முதலமைச்சராக நினைத்து கொண்டு நான் கூட்டத்தை காட்டுறேன் பாரு, பக்கா மாசம் நான் எப்படி இவங்களெல்லாம் கதை விடுறேன் பாருன்னு சொல்லிட்டு இவர் பண்ணி கரூரில் தேவையில்லாமல் அந்த வண்டியை தன் போய் சொருவி ஆக்சிடென்ட் பண்ணி அவரை மாட்டி அவர் படத்தையும் மாட்டி கூட இருந்தவங்களையும் மாட்டி விட்டு இப்போது விசாரணை ஆணையம், ஹைகோர்ட்டு, லோயர் கோர்ட்டு, சிபிஐ, அதுக்கப்புறம் இப்போ என்ஐஏ வேறு வரப்போகுதுன்றாங்க. அந்த தேர்தலுக்கு செலவுலாம் எங்கேருந்து பார்த்து இப்போது விபத்து நடக்கலைன்னா என்ன ஒன்றுமே பிரச்சனை இல்லாமல் போயிருக்கும். அப்போது இதெல்லாம் அவருக்கு சிக்கல். இன்றைக்கி தேதியில் விஜய்க்கு துணை முதலமைச்சர் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஆஃபர் முடிஞ்சு போச்சு. அது வந்து ஃபெஸ்டிவல் ஆஃபர். கிறிஸ்மஸ் டைமில் தான் அந்த 50% 40% டிஸ்கவுண்ட். கிறிஸ்மஸ் முடிஞ்சு இப்போ பொங்கல் தாண்டிட்டதுனால ஆஃபர் க்ளோஸ்ட். வந்தால் சேர்த்துக்குவாங்க, வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போய் ட்ரையல்லாம் பார்த்துட்டு நீங்கள் முடிச்சா சின்ன வாங்கி நீங்கள் யார் இருந்தால் காட்டுங்க போங்க நின்றுக்கோங்கன்ற அந்த முடிவுக்கு வந்து என்டிஏ போயிடும். ஓகே. அண்ட் இடையில ஆனால் விஜய் பக்கமும் இந்த கட்சிகள் போவாங்க, தேமுதிகவாக இருக்கட்டும், இல்லை டிடிவி தினகரன் அவர்கள் அமமுகவாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் அப்படின்ற பேச்சுவார்த்தையெல்லாம் போச்சு இல்லை சார்? நான் முதல்ல இருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன். தாவேகாவை வைத்து இங்கே தேர்தல் பேரம் நடந்து கொண்டிருக்கிறது. தாவேகாவை வைத்து தங்களுடைய கூட்டணி பலத்தையும் சீட்டுகளை அதிகமாக வாங்குறதுக்கு திராவிட கட்சிகள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் கிட்டத்தட்ட 2.5 மாசமா சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் நடக்குது. ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு, அப்படி ஒரு டிமாண்ட் வச்சும் கூட யாருமே போகல. அப்படி டிமாண்ட் இல்ல, ஆஃபர். விஜய் வந்து தர தயார். விஜய் என்ன வந்து என்ன முதலமைச்சரா ஏத்துக்கிட்டா ஒண்டி போதும். அமைச்சர் பதவி, அதிகாரத்துல பங்கு, சட்டமன்ற உறுப்பினர் சீட்டு எல்லாமே தரேன், நானே பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படிலாம் கூட இப்போ தெரிஞ்சு போச்சு. அட இவருக்கே பிரச்சாரம் பண்ண மாட்டாரு, இவர் கட்சிக்காரங்க போய் ஓட்டு கேட்க மாட்டாரு. இன்னொன்று அவங்களுக்கு தெரியுங்க, அரசியல்வாதிகளுக்கு தெரியும் எந்த இடத்துல இப்போ மீனவர்களுக்கு எப்படி எங்கே போய் வளைய போட்டால் மீன் கிடைக்கும்னு தெரியும். அது மாதிரி அரசியல்வாதிகளுக்கு எங்கே எவ்வளோ ஓட்டு இருக்குது, அது எப்படி எடுக்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த ஆட்டத்தை தானே அவங்க ரொம்ப நாள் ஆடிட்டு இருக்காங்க. விஜய் வேணான்னு யாரும் போல, விஜய் ரொம்ப பிகுவாக இருந்ததுனால சரிப்பா நீங்கள் பெரிய ஆளுப்பா, நீங்கள் தனியாகவே ஆடுங்க, நாங்கள் எங்களுக்கு டீம் ஆயிடுச்சு, உங்கள் டீமை கூட்டினுவாங்க ஆடிக்கலான்றாங்க. இப்போ விஜய்க்கு டீம் இல்லை. ஓகே, அப்போ பேச்சுவார்த்தை நடந்திருக்கு உள்ள? கண்டிப்பாக நடந்திருக்கும். செங்கோட்டையன் அவர்களே சொல்லியிருந்தாரு சார் சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில், ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் உங்கள் கூட்டணிக்கு வருவாங்களா அப்படின்னு கேட்டது. ஓபிஎஸ் இப்போ கூட போகலாம், ஓபிஎஸ் தனித்து விடப்பட்டிருக்கிறாரு. ஓபிஎஸ்க்கு போயிட்டு 20 சீட்டு உங்களுக்குன்னா 20 சீட்டுக்கு ஓபிஎஸ்க்கு போடுறதுக்கு ஆள் இருக்கா? கட்சிக்கு பேர் இருக்கா? திமுகவுக்கு போகிறாங்களே யாருமே இல்லை. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அநேகமாக எனக்கு தெரிஞ்சு ஓபி ரவீந்திரநாத் எங்கன்னா போய் சேர்ந்துருவார். ஓகே, இது இப்படியே நிலச்சிதுன்னா. என்ன சார் சொல்கிறீங்க? ஏங்க இப்போது திருச்சி சிவா இருக்கிறாரு, அப்புறம் சூர்யா இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் முரண் இருக்குல்ல, ஒரே குடும்பம் தான். லோகிராஜன் மகாராஜன் சொல்லிட்டு அண்ணன் தம்பி 2 பேரும் வேறு வேறு கட்சியில் இருக்கிறாங்க. தேனியில் ஒருத்தர் இப்போ இருக்கிற எம்எல்ஏ, இன்னொருத்தர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அந்த மாதிரி அப்போது நீங்கள் காலதாமதம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது குடும்பத்திலே கருத்து வேறு. இன்றைக்கி கூட டிடி தினகரன் என்ன சொல்கிறாரு, எங்களது பங்காளி சண்டை, நாங்கள் அதை சரி செஞ்சுக்குவோம்,
தேர்தலுக்கு இப்போ எங்களுக்கு வந்து தீய சக்தி திமுக, அதை வீழ்த்திட்டு நாங்கள் எங்கள் பங்காளி சண்டையை பார்த்துக்கோன்றாங்க. அப்போ அந்த மாதிரி அடிப்படையில் பார்க்கும்போது நேர விரையும் நிறைய பண்ணிட்டார் ஓபிஎஸ். ஓகே, அதாவது ஒரு விஷயம் வந்து பிஜேபி எதில் நம்பணுமோ அவ்வளோதான் நம்பணும். அவர் வந்து ஒவ்வொருத்தரையாக டிக்கு பண்ணி காலி பண்ணின்னு வர்றாரு. யார்? எடப்பாடி பழனிசாமி. திருப்பி சண்டையை போட்டு இந்த சண்டையை போட்டு வெற்றி பெற முடியுன்ற அந்த எண்ணம் இருக்குது பாருங்கள், அதுதான் பிரச்சனை. நீங்கள் எங்கே எழுந்தீங்க செல்வாக்க? மக்கள்கிட்ட எழுந்தீங்க. அப்போ மக்கள்கிட்ட தான் நீங்கள் அந்த செல்வாக்கை போய் திரும்ப வந்து பண்ணி மக்கள்கிட்ட போராட்டமோ இல்லை மக்கள்கிட்ட ஒரு கிளர்ச்சி இல்லை ஒரு இடைத்தேர்தலில் போய் நீங்களே வேட்பாளராக நின்று ஜெயிச்சு கீச்சு காட்டியிருந்தீங்கன்னா அப்போ என்ன சொன்னாங்க, இப்போ அவர் வந்து இடைத்தேர்தலில் நின்று ஜெயிச்சுக்கிறாரு, முன்னாள் சிஎம், அதெல்லாம் அப்படி பண்ண முடியாது. ஒன்று நீங்கள் கொடுக்கலன்னா பரவாயில்ல, நாங்கள் எங்கள் சின்னத்தில் நிற்க, எதையோ ஒன்று பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு செல்வாக்கு இல்லை, உங்களுக்கு இவ்வளோ தான் அப்படின்றத நீங்களும் ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க. தேர்தல் ஆஃப்டர் ரிசல்ட்டில் வரதும் அது ப்ரூவ் ஆகுது. அப்போ எப்படி உங்களை இது பண்ணுவாங்க? இதில் இன்னொரு உண்மையை இன்றைக்கி வைத்திலிங்கம் சொல்லிட்டு போகிறாரு. என்னை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டாங்க, அதுக்கு நான் ஒத்துக்கலை, நான் ஓபிஎஸோட தான் வருவேன்னார். அப்போ என்ன அர்த்தம்னா, எடப்பாடி பழனிசாமி இஸ் வேயிங் த கேரக்டர் அண்ட் வேயிங் த குவாலிட்டி ஆஃப் தி பர்சன் ஹூ இஸ் கமிங். அவரால் ஓட்டு வாங்கி தர முடியுமா, அவரால் நம்ம கட்சிக்கு லாபமா, இல்லை இவரால் நமக்கு தலைவலியா? அப்போ வைத்திலிங்கத்தை என்ன நினைக்கிறாரு, வைத்திலிங்கம் வந்தால் தஞ்சாவூரில் நமக்கு அதிமுக ஸ்ட்ராங்காக ஆகும், ஆனால் ஓபிஎஸ் வந்தால் நமக்கு ஒன்றும் பெருசு இல்லை, தேனி ஒரு மாவட்டம் தான், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற அந்த மனநிலைக்கு போகிறார். ஆனால் டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தவரைலாம் டிடிவி தினகரன் நம்மளோட வெற்றிக்கு முக்கியம், திமுகவை வீழ்த்தணும்னா நம்ம ஒன்று சேரணும் அப்படின்னு அந்த புரிதல் போகிறார். அப்போ எல்லாம் என்ன சொன்னாங்க, அவர் அடம்பிடிக்கிறாரு, ஒத்துக்கலை, சேர்த்துக்கல, அப்படி கிடையாது. ஹி வாஸ் வெயிட்டிங் அண்ட் வாட்சிங். யார் யார் என்னென்ன ஆட்டம் ஆடுறீங்க ஆடுங்க, பொங்கலுக்கு அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எது எது தேவையோ அதை ஒண்டி பின் பாயிண்ட் பண்ணி எடுக்கிறார். சரி, இப்போ போனவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்களோட ஏஜ் குரூப் எல்லாம் என்ன? அதிமுக போனவங்க அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இருப்பாங்கள்ல, மாவட்ட துணை செயலாளர், மாவட்ட அமைப்பாளர், இளைஞரணி அமைப்பாளர், இளைஞரணி செயலாளர், புரட்சித் தலைவி பேரவை, எம்ஜிஆர் மன்றம், கிளை, கழகம், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், அப்புறம் நிறைய நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், மாணவரணி, இதிலெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் வாய்ப்பு இல்லை. இப்போது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 5 வருஷமாக அப்படியே எம்எல்ஏவாகவே உட்காந்துருப்பாங்க. ஒரு சிலர் டி நகரில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் ஆனவர் கவுன்சிலராகவே இருக்கார் 20 வருஷமாக. நேற்று ஒருத்தரை பார்க்குறேன், நீ என்ன ரிப்பன் பில்டிங்கில் பார்த்தப்போ நான் கவுன்சிலர்ப்பா, இன்னமும் கவுன்சிலராகவே இருக்கிறேன்றார். ஓகே, அப்போது இதெல்லாம் வந்து ஒரு கட்சியில் வந்து ஒரு வளர்ச்சி என்பது இருக்கணும். அப்போது இது வந்து சில்வர் லைனிங். ஒரு சிலர் போகிறதுனால அப்படியே கிடையாது, இன்னொருத்தருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இது எப்படி போகுதுன்றதை பார்க்க. அதனால் போனவன் வந்து ஒன்றும் அவங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை, அவங்க அப்படி நான் சொல்லலை. ஒருத்தர் போயிட்டதுனால அந்த இடம் அந்த கட்சி போயிடும் முடிஞ்சிடும் அப்படின்றது கிடையாது. இப்போ வில்லிவாக்கத்தில் ஜேசிடி பிரபாகர் இந்த பக்கம் வந்திருந்தாருன்னா அவர் தான் கேண்டிடேட். ஆனால் ஏதோ சம் காரணத்துக்கு அண்ணா நகரில் இல்லை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற முடிவை ஒரு சிலருக்கு எடுத்துருக்கிறாரு. ஆனால் வேறு சில பேருக்கு வந்து கட்சியில் சேர்க்கறதுக்கு அதிமுகவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. திமுக வந்து ஆளாளாக சேர்த்துக்கிட்டு இருக்கு, அதிமுக போன கூட்டணியை சேர்த்துக்கிட்டு இருக்கு. ஓகே, கூட்டணி வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப அந்த நம்பர் கால்குலேஷன் தான் அமித்ஷா அவர்கள் போட்ட மாதிரி பெர்சன்டேஜ் கனெக்ஷன் அதுக்கப்புறம் போட்டுட்டு லாஸ்ட்ல அவங்களுக்கு என்னென்ன கேம் பிளான் இருக்கோ எல்லாத்தையும் போட்டு விடுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்துல என்ன இருந்தது, அதிமுக அப்படி நம்பர் கால்குலேஷன் போட்டாலுமே தேமுதிக உள்ள வரணும், தேமுதிகவும் அதிமுகவும் சேர்ந்து தான் அந்த தேர்தலை சந்திச்சாங்க. இந்த பக்கம் அன்புமணி ராமதாஸ் வந்துட்டாரு, ஆனா ராமதாஸ் அவர்கள் வரல. இவங்க 2 பேருடைய நிலைப்பாடு இருக்குல்ல. கண்டிப்பாங்க, அதனால வந்து ஓட்டு வங்கி பாதிப்பு ஆகும். ஓகே, ஓட்டு வங்கி பாதிப்பாகும். ஆனால் எப்பயுமே வந்து எதிர்ப்பு ஓட்டுன்னு ஒன்று இருக்கும் அரசாங்கத்துக்கு. இப்போ அந்த எதிர்ப்பு ஓட்டை யார் வாங்குறது? இப்போ இங்கே பிரச்சனை என்னென்னா, விஜய் குறுக்கில் இருக்கிறதுனால தான் இது எப்படி போகுதுன்றது தெரியல. விஜய் இல்லைன்னா தமிழ்நாடு பழைய ஸ்டைல் போயிடும். 5 வருஷம் திமுக, 5 வருஷம் அதிமுக, 5 வருஷம் அதிமுக, 5 வருஷம் திமுக, அந்த மாதிரி கிளியர் கட்டாக போயிடும். விஜய் குறுக்கில் இருக்கிறதுனால அது பிரச்சனை. பட் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரையிலும் என்னன்னா, ஃபஸ்ட்டு இந்த கூட்டணி கட்டமைப்புன்னு ஒன்று உருவாக்கிட்டு இந்த தேர்தல் வர தேர்தல் தொகுதியாக தான் வெற்றி பெற்று ஜெயிக்க முடியும். ஒரு பெரிய அலை, பெரிய ஒரு 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 கரிஸ்மேட்டிக் லீடரு அப்படி இருக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேஷ் மாடல் மாதிரி இருக்கும். வேட்பாளர் ரொம்ப முக்கியம் வர தேர்தல். தொகுதினா என்ன மாதிரி சொல்ல வரீங்க? இப்போ எப்படி சொல்றதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் திண்டுக்கல் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திண்டுக்கல்ல வந்து கிட்டத்தட்ட ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வந்து திருப்பி ஐபி தான் நிற்பார். நின்னாருன்னா ஜெயிச்சுருவார். யார் எதிர்த்து நின்னா தோத்துருவாங்க. அதே மாதிரி பழனியில் வந்து செந்தில்குமார் அவரோட மகனுக்கு நன்றாக இருக்கும். ஒட்டன்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் சக்கரபாணி அமைச்சருக்கு நல்லாயிருக்கும். திண்டுக்கல் சீனிவாசனை பொறுத்தவரைக்கும் ஏதோ அழுது எப்படியோ பண்ணி ஜெயிச்சுருவார். நத்த விஸ்வநாதன் அவருக்கு சொந்த செல்வாக்கு இருக்குது, அவரும் ஜெயிச்சுருவார். ஸோ அதிமுகவும் திமுகவும் சரிபாதியாக பிரிச்சுக்குவாங்க. ஓகே,
அப்போ மிச்சம் இருக்கிற இடத்துல தான் இந்த தேர்தல் டஃப்பாக போகிறது கொள்வது. கிட்டத்தட்ட கொங்கு மண்டலமும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஏடிஎம்கேக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் போகிற மாதிரி தகவல் வருது. நிறைய பேர் கருத்து கணிப்பில் அதுதான் சொல்கிறாங்க. சென்னை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அப்போது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு 80 தொகுதி திமுகவும் அதிமுகவும் பிரிச்சுக்கும், இல்லை ஒரு 100 தொகுதி திமுகவும் அதிமுகவும் பிரிச்சுக்கும். மிச்சம் இருக்க 134 தொகுதிக்கு தான் எலெக்ஷனே நடக்கும். ஓகே, ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ரிப்பீட் ஆகும், இல்லைனா அது ஃபோர்கான் கன்க்ளூஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சேலம் எடப்பாடி பழனிசாமி, கொளத்தூர் ஸ்டாலின், சேப்பாக் ட்ரிப்ளிகேன் உதயநிதி ஸ்டாலின், ஆத்தூர் ஐபி, மதுரை மத்தியில் ஒரு வேளை திருப்பி பிடிஆர் நிற்கிறாருன்னா அவர் ஜெயிச்சுருவார், விராலிமலையில் விஜயபாஸ்கர் ஜெயிச்சுருவார், கரூரில் செந்தில் பாலாஜி ஜெயிச்சுருவார், தொண்டாமுத்தூரில் எஸ்பி வேலுமணி. கிளியர் கட்டாக இப்படியே தான் போவோம் இந்த பேட்டர்ன். திண்டுக்கல்ல சக்கரபாணி. கூட்டணிக்கு இவங்க ஒதுக்கக்கூடிய தொகுதிகளும் புதியதா யாராச்சும் வேட்பாளராக நிக்க வைக்கிறாங்கன்னா அதுக்கு தான் அந்த இடத்துல தான் அடி விழும். ஓகே, இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அப்ப விஜய் இம்பாக்ட் பண்ண போறதும் அந்த தொகுதிகள்ல தான். அந்த தொகுதியில தான் ஓகே, ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் நின்ட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு சிவி சண்முகம் போய் இப்போ மயிலத்தில் நிற்கிற மாதிரி சொல்றாங்க. கரெக்டான சாய்ஸ். இந்த வாட்டி மயிலத்தில் நின்னா அவருக்கு வெற்றி முகம் அதிகமாக இருக்குன்றாங்க. அங்க போய் விஜயோட வேட்பாளர் பெரிய சேஞ்ச் பண்ணிட முடியாது. இப்போ அன்புமணி ராமதாஸ் ஒரு சில வேட்பாளர் போடுறாரு. ஓகே, அதுல லூசா போட்டா அந்த இடத்த டிஎம்கே அடிக்கும். விசிகா ஒரு சில இடத்துல கேண்டிடேட் லூசா போடுறாங்க, அந்த இடத்துல விசிகா ஓட்ட பிரிந்தா அங்க அதிமுக விசிகே அடிக்கும். பிஜேபி ஒரு இடத்துல நிக்குது, அங்க காங்கிரஸ் வீக்கா போட்டா பிஜேபி அடிக்கும், இல்ல பிஜேபி வீக்கா போட்டுதாங்கன்னா காங்கிரஸ் அந்த இடத்துல அடிக்கும். ஸோ இப்படிதான் இந்த கூட்டணி கட்சிகள் சீட்டு வந்து இந்த வாட்டி ரொம்ப குரூஷியல். கூட்டணி கட்சிகள் ஏதோ ஒரு கட்சி கூட்டணி கட்சிகள் இருக்கிறதுக்கு அடி அதிகமாக படும். அது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமாக படுமா, இல்ல அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு அடி பலமா படுமான்றது தெரியல. ஏன்னா இவங்க வந்து ஓரளவு பொசிஷனை ஹோல்டு பண்ணுவாங்க, ஸ்ட்ரைக் ரேட் ஜாஸ்தி இருக்கும். அதாவது திமுகக்கும் அதிமுகக்கும் பொதுவாக ஸ்ட்ரைக் ரேட் கூட இருக்கும். ஸ்ட்ரைக் ரேட் யாருக்கு குறையும்னா இந்த கூட்டணி கட்சிகளுக்கு தான் ஸ்ட்ரைக் ரேட் குறையும். உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கோங்க, போன வாட்டி வந்து பிஜேபிக்கு 20 சீட்டு கொடுத்தாங்க, 16 சீட்டு தோத்துட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 23 நினைக்கிறேன், 5 தான் ஜெயிச்சாங்க. அப்போ அங்கே ஒரு 16, அதில் ஒரு 19, அதுலேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட 35-40 சீட்டு போயிடுது. கூட்டணி கட்சிகள் 50 சீட்டு தோத்துறாங்க. 50 சீட்டு தோக்குறதுன்றது என்ன அர்த்தம்? ஆட்சியை எதிரிகிட்ட கொடுத்துறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நின்று காலியான இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஜெயிக்குது, விசிகா ஜெயிக்குது, ஐயூஎம்எல் ஜெயிக்குது. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு 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 இது மைக்ரோ லெவலில் கீழ் லெவலில் வரல ட்ராவல் ஆகி இந்த ரிசல்ட் வரும். ஓகே, இப்போ நீங்கள் கேட்பீங்க, இப்போ விஜய் வந்து ஒரு ஃபேக்டரானா விஜய் கண்டிப்பாக ஃபேக்டர். பட் விஜய் என்ன பண்ணுறாருன்னா எல்லா கட்சிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு எடுக்கிறாங்க. விஜய்க்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு தொண்டர்கள் ஃபேன்ஸ்னு இருக்கிறாங்க, அது ஒரு பர்சன்டேஜ். ப்ளஸ் நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஓட்டு எடுக்கிறாரு, விசிகாலேருந்து ஓட்டு எடுக்கிறாரு, காங்கிரஸ்லேருந்து ஓட்டு எடுக்கிறாரு, அதிமுகலேருந்து ஓட்டு எடுக்கிறாரு, திமுகலேருந்து ஓட்டு எடுக்கிறாரு. விஜய் ஓட்டை எடுக்க முடியாத கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா பாஜக, இன்னொன்று கம்யூனிஸ்ட். ஏன்னா அதனுடைய ஓட் பேங்க் மைண்ட் செட் வேறு. அவங்க வந்து எப்படின்னா ஒரு பாலிசி, நான் பிஜேபி ஆதரவு, நான் அப்படி தான் போவேன். கம்யூனிஸ்ட்டை பொறுத்தவரையில் நீங்கள் என்ன மாத்தினாலும் கம்யூனிஸ்ட் சிந்தனை இருக்கிறவங்க ஓட்டு மாற்றி போட மாட்டாங்க. அதை நீங்கள் பெருசாக டச் பண்ண முடியாது. மிச்சம் எல்லா கட்சியில இருந்தால் விஜய் கொஞ்சம் கணிசமான ஓட்டு எடுப்பார். அப்போ என்ன ஆகிடும்னா விஜய் வந்து எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கும்போது விஜய் வில் நாட் இம்பாக்ட் எனி மேஜர் பார்ட்டி. இது பைபோலார் பாலிடிக்ஸ்ல தான் தெரியும். புரியுது. ஆனால் இப்போ கூட்டணி கணக்குகள் வச்சு பார்க்கும்போது திமுக அதிமுக மேஜரா ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்க. அதிமுக கூட்டணியில நம்பர்ஸ் கணக்குல பார்த்தோம்னா இந்த முறை அவங்க கரெக்டாக பார்த்து அளந்து தான் தொகுதிகள் பங்கீடு செய்வாங்க அப்படிங்கிறது புரியுது. பட் ஆனால் ஒருவேளை தேமுதிகவோ இல்லை ராமதாஸ் அவர்களோ திமுக கூட்டணியில் போய் இணைகிறாங்க அப்படின்னா அங்கே ஏற்கனவே ரொம்ப குளறுபடிகள் நிறைய இருக்குல்ல சார், சீட் பேரம் பேசுறதுல, அதில் சிக்கல் வந்துடாதா திமுகவுக்கு? சிக்கல் வராது, ஆட்சியே போயிடும். நம்பர்ஸ் வந்து ஒரு சமையல் கூடத்தில் ஒரு 3 பேர் சமையல் செஞ்சு 8 பேர் அசிஸ்டண்ட் காய்கறி கொடுத்தா ஓகே. சாம்பார் மாஸ்டர் சாம்பார் வேலையை பார்ப்பாரு, பிரிஞ்சி மாஸ்டர் பிரிஞ்சி வேலையை பார்ப்பாரு, ஒருத்தர் காஃபி பலகாரம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பார், பிரச்சனை இல்லை. நீங்கள் 10 சமையல்காரங்களை எத்தனை பேர் விட்டுனா ஒருத்தர் தெரியாமல் உப்பள்ளி போட்டுருவார், ஒருத்தர் காரத்தை போட்டுருவார். அதுதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில்ஸ் த ஃபுட்டுன்னு. இப்போ அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு வேளை நீங்கள் டிஎம்டிகேவும் அக்காமடேட் பண்ணுறீங்க, திமுகவில் ஐயா ராமதாஸையும் அக்காமடேட் பண்ணுறீங்கன்னா என்ன சிக்கல்கள் வரும்னா, போன வாட்டி 6 சீட்டுன்னு கொடுத்து முதலமைச்சர் வந்து ஒரு அருமையான ஒரு ஃபார்முலா ஒன்று போட்டு கூட்டணி கட்சிகளுக்கு குறைவாக கொடுத்துட்டு திமுகவை எவ்வளோ அதிகமான இடத்துல நிற்க முடியுமோ தனி மெஜாரிட்டியில் வந்துட்டாங்க, பிரச்சனை இல்லை. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற அந்த சத்தங்கத்தை எதுவுமே கிடையாது. இப்போ இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி பலவீனமாக இருக்கிற காங்கிரஸ் கட்சியே கேட்குது. அப்படி இருக்கும்பொழுது இப்போ காங்கிரஸ்க்கு ஒரு 25 சீட்டு, இதில் மொத்தம் 4 கட்சி இருக்குது. அதாவது விசிகா, சிபிஐ, சிபிஎம், மதிமுக 6 சீட்டு கொடுத்தாங்க. 24, 25, அங்கே ஒரு 50 சீட்டு போயிடுச்சிங்களா. அதுக்கப்புறம் திமுக சார்பாக
சின்ன கட்சிகள் கூட்டணி, ஆனால் உதயசூரியனில் நிற்பாங்க. அது ஒரு 10 சீட்டு. இப்போ 60 சீட்டு போயிடுச்சு. இதில் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இவங்க வராங்க, மக்கள் நீதி மையம். அவங்களுக்காச்சும் ஒரு 5 சீட்டு இல்லை 6 சீட்னா அவங்களும் அதே மாதிரி கேட்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஒதுக்கணும். இப்போ ஐயா ராமதாஸ் கண்டிப்பாக இல்லை நான் அவங்கள விட பெரிய ஆள் அப்படின்னு கூட கேட்பார். அதுக்கப்புறம் விசிகாக்கு எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதே அளவாவது கொடுக்கணும்ல. அதிகமாக தான் கேட்டே பழக்கம். ஓகே, பாட்டாளி மக்கள் கட்சியிலையும் டிஎம்டிகேலையும் நிதர்சனமாக பேசியோ குறைச்சி பேசியோ கிடையாது. ஓகே, கிட்டத்தட்ட இது வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் முதல் கையெழுத்தை போட்டிருக்கணும் அதிமுகவோட. அதை போட்டிருந்தாருன்னா அன்புமணியை நீங்கள் வழிக்கு கொண்டு வரலாம். எப்போ சின்ன ஒண்டி தான் இருக்குது, ஒரிஜினல் ஓனர் இவர் தான், இவருக்கு தான் ஓட்டு, இவர் பேச்சு தான் சபையேறுன்னு சொல்லி எதையோ ஒன்று டர்ன் ஓவர் பண்ணிப்பாங்க. ஆனால் இவர் குடும்ப சண்டையை பார்த்துக்கிட்டு குடும்ப அரசியலை கவனிச்சுக்கிட்டு அந்த மேலே சிந்திக்கலை. சிவி சண்முகம் போன்றவர்கள்லாம் போய் பேசியிருக்கிறாங்க. சைதை துரைசாமி அவர்கள் போய் வீட்டில் பார்த்தாரு, எல்லாம் பண்ணாங்க, முக்கியத்துவம் கொடுத்தாங்க, கூப்பிட்டாங்க, பேசினாங்க, சரி பண்ண முயற்சி பண்ணாங்க. ஆனால் ஐயா ஒத்து வரல. இது சண்டை இருக்கட்டும், தேர்தலில் ஒத்துமையாக இருந்துட்டு நீங்கள் அதிக எம்எல்ஏக்கு நீங்கள் சீட்டு கொடுத்து அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா யார் பேச்சு கேட்பாங்க? நாளைக்கு அதிக எம்எல்ஏ இருந்தால் அதை யோசிக்கல. சரி, அது ஓகே, அவங்க பிரச்சனை. இப்போது இந்த சைடு வந்தீங்கன்னா இப்போது கண்டிப்பாக அப்போ வந்து 10 சீட்டுனா கேட்பார் ஐயா. பிரேமலதா அவர்களும் 10 சீட்டு கேட்குறாங்க. சரி, 25 சீட்டு கொடுத்தா அப்புறம் கூட்டணி கட்சிகள்லாம் ஒவ்வொன்றும் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. 30 சீட்டு கொடுத்தா திமுகவோட நிலைமை என்ன? எங்கே பஸ்ஸில் எங்கே இடம் இருக்குது? ஆல்ரெடி கூட்டணியில் பங்கு ஆட்சியில் பங்குன்னு நிர்பந்தம். 10ஆவதுக்கு விருதுநகரில் மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் பேச்சு, இவ்வளோ பேச்சு பேசிட்டு காங்கிரஸுக்கு சீட்டு அதிகமாக கொடுத்தா திமுக காரங்க அங்கே வேலை செய்வாங்களா? இன்னொன்று, புதுசாக வந்த ராமதாஸ்க்கு கொடுக்கும்போது அந்த இடத்துல உழைச்சிட்டு இருந்த திமுக காரங்க கோவப்படுவாங்களா? சரி, அது கூட்டணி என்பது அது ஒரு மேக்ஸுங்க. அதை வந்து நீங்கள் கரெக்டாக போடணும். அந்த கேல்குலேஷனை ரொம்ப அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் கொடுக்கக்கூடாது. வரவங்கள மரியாதையாகவும் நடத்தணும், ஓவராகவும் தூக்கி கொடுத்துடக்கூடாது. அவங்க தோத்துட்டாங்கன்னா நீங்கள் தோத்துருவீங்க. நீங்கள் வந்து சொந்தமாக மெஜாரிட்டி ஜெயிச்சு வந்தாலும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு 25-30 சட்டமன்ற எம்எல்ஏ இருக்கணும். அப்போ தான் ரெசார்ட் அரசியலோ பாலிடிக்ஸோ எதுவும் பண்ண முடியாது. நாளைக்கு பிஜேபி கூட பண்ணலாம். அதிமுகவுக்கும் இது டேஞ்சர் தான். அதிமுகவே அதிகமான சீட்டு கொடுத்துச்சுன்னா அப்போ ஒரு கட்சி தலைமை என்பது இதெல்லாம் யோசிப்பாங்க. இந்த புரிதல் எதுவுமே இல்லாததுனால தான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதில் பங்கு, இதில் பங்குன்னு விஜய் அடிச்சு விட்டார். ஏன்னா வருமோ வரமாட்டோமோ தெரியாது, சொல்லுவோம், சொல்லி வைப்போம், யாருன்னா வருவாங்களான்னு பார்த்தா யாரும் வரல. 20% ஆஃபர் நோ டேக்கர்ஸ், 50% ஆஃபர் நோ டேக்கர். கடைசியாக பார்த்தா செங்கோட்டையன் வந்தார். இதோ செங்கோட்டையன் வந்து விட்டார், அவர் வந்து விடுவார், இவர் வந்து விடுவார், யாரும் போல. ஸோ செங்கோட்டையன் went there as a lonely person. You will continue to be a lonely person.